அனைவருக்கும் வணக்கம். திருவான்மியூர்லேருந்து வடபழனிக்கு எம்ஆர்டிஎஸ் மெட்ரோ காம்பினேஷனில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஜேர்னி வந்து பண்ணியிருந்தேன். அதோட அனுபவம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு திருவான்மியூர்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினில் தான் பயணம் செஞ்சேன். அதோட டிக்கெட் ஃபேர் வந்து 5 ரூபா ஆச்சு. சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வடபழனிக்கு க்ரீன் லைன் காரிடாரில் ஆப்ரேட் பண்ணுற அந்த மெட்ரோ ட்ரெயினில் தான் பயணம் செஞ்சேன். அதோட டிக்கெட் ஃபேர் வந்து 24 ரூபா ஆச்சு. ஸோ மொத்தமாக பயண நேரம் எவ்வளோ ஆச்சுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ திருவான்மியூர் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் என்னுடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது திருவான்மியூர்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் பயணம் செஞ்ச அந்த காட்சிகள் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் வந்த பிறகு எப்படி நான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு டிரான்சிட் ஆனேன்னு சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் வந்த பிறகு அந்த காட்சிகளை வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்து லைவ் சவுண்டில் பாருங்கள். சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் பயணம் செஞ்ச அந்த காட்சிகளோட ஒரு சின்ன தொகுப்பு நீங்கள் இப்போ லைவாக பார்க்கலாம். பெருங்குடி ஸ்டேஷன் தாண்டின பிறகு அடுத்த ஸ்டேஷன் தான் வேளச்சேரி. இப்போ வந்து ட்ரெயின் வந்து எலிவேட்டர்லேருந்து கிரவுண்ட் லெவலுக்கு சேஞ்ச் ஆகும். அதாவது உயர்மட்ட பாதையிலேருந்து தரைத்தளத்துக்கு சேஞ்ச் ஆகிற அந்த காட்சிகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. வேளச்சேரியில் சுமார் ஒரு 60% பயணிகள் வந்து இறங்கிட்டாங்க. மீதி ஒரு 40% பயணிகள் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் பயணம் செஞ்சாங்க. இப்போ வேளச்சேரி ஸ்டேஷன்லேருந்து கிளம்புற அந்த காட்சிகள் தான் பார்க்குறீங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், கிராஸ் ஓவர் லைன் வந்து பார்க்க முடியும். இப்போ ட்ரெயின் போகிற ட்ராக் தான் வந்து டவுன் லைன், பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிற ட்ராக் தான் வந்து அப் லைன். இந்த 2 ட்ராக்குக்கு நடுவில் கிராஸ் ஓவர் லைன் வந்து அமைச்சிருக்காங்க. போன வீடியோவில் வந்து நான் இந்த கிராஸ் ஓவர் லைன் வந்து காட்டல வேளச்சேரி பகுதியில். ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன். வேளச்சேரி ஸ்டேஷன் தாண்டின பிறகு மறுபடியும் கிரவுண்ட் லெவலேருந்து எலிவேட்டர் லெவலுக்கு சேஞ்ச் ஆகும். அதோட காட்சிகளும் இப்போ நீங்கள் லைவாக பார்க்கலாம். இந்த சென்னை பீச் வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் பறக்கும் ரயில் சேவை இந்த வழித்தடத்தில் சென்னை பீச் வந்து பார்க் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கிரவுண்ட் லெவலில் தான் இந்த ரயில் பாதை வந்து அமைச்சிருக்காங்க. பார்க் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டின பிறகு எலிவேட்டர் செக்ஷனாக சேஞ்ச் ஆகும். மறுபடியும் பெருங்குடி ஸ்டேஷன் தாண்டின பிறகு எலிவேட்டர்லேருந்து கிரவுண்ட் லெவலுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போது வேளச்சேரி ஸ்டேஷன் தாண்டின பிறகு மறுபடியும் எலிவேட்டர் செக்ஷனாக சேஞ்ச் ஆகும். இப்போ ட்ரெயின் வந்து எலிவேட்டர் செக்ஷனில் அந்த மேலே ஏறுற அந்த காட்சிக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போதைக்கு இந்த வேளச்சேரிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் மேக்ஸிமம் 55 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் இது மாதிரி கிரவுண்ட் லெவல்லேருந்து எலிவேட்டர் சேஞ்ச் ஆகிறதுனால ஸ்லோ ஸ்பீடில் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். நிறைய வளைவுகள் இருக்கிறதுனால அந்த பகுதியில் வந்து ஸ்லோ ஸ்பீடில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. போக போக ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் வந்து மெட்ரோ தான் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. அப்போது வந்து ஃபுல்லாக வந்து மெட்ரோ ரேக் யூஸ் பண்ணி தான் இந்த ரூட்டில் ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. பிஜி ஸ்டாண்டர்ட்ஸில் தனியாக மெட்ரோ ரேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு பயண நேரம் இன்னும் கம்மியாகும் இந்த எம்ஆர்டிஎஸ் செக்ஷனில் பயணம் செய்யும் போது. ஆனால் டிக்கெட் ப்ரைஸ் வந்து அதிகமாகிடும் மெட்ரோவாக மாற்றின பிறகு. மெட்ரோ நிர்வாகம் டேக் ஓவர் பண்ண பிறகு எல்லா எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து அப்கிரேட் பண்ணிடுவாங்க. லிஃப்ட்டு, எஸ்கலேட்டர் வசதி, சிசிடிவி கேமரா,
ப்ரைவேட் செக்யூரிட்டி ஸ்கேன் பண்ணி தான் வந்து நீங்கள் ஸ்டேஷன் உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி தான் அந்த வசதிகள்லாம் பண்ணிடுவாங்க. அதனால் பயணிகளுக்கு நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்கும். நிறைய கடைகள்லாம் கூட அந்த எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனில் அமைப்பாங்க. ஷட்டில் பஸ் சர்வீஸ் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஏரியாக்கெலாம் ஷட்டில் பஸ் சர்வீஸும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வசதிகள்லாம் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்ஸ் மெட்ரோ நிர்வாகம் டேக் ஓவர் பண்ண பிறகு இந்த எம்ஆர்டிஎஸ் பகுதியில் கூடுதலான வசதிகள் வந்து கிடைக்கும். ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் ஒரு 3 நிமிஷம் ட்ரெயின் வந்து நிறுத்தியிருந்தாங்க சிக்னல் கிளியரன்ஸ்க்காக. வேளச்சேரி வந்து டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷனில் போகும்போது எப்போவுமே ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் நிறுத்துகிறாங்க ட்ரெயின். ஆனால் வந்து அதாவது சென்ட் தாமஸ் மவுண்டில் வந்து டுவர்ட்ஸ் வேளச்சேரி போகும்போது நிற்காமல் போகுது. ஏன்னா நான் போன தடவை இந்த ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த மார்ச் 14ஆம் தேதி அன்றைக்கி ட்ராவல் பண்ணும்போதும் இதே மாதிரி தான் ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் நிறுத்தி தான் ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. ஏதாவது டெக்னிக்கல் ரீசன்னால் நிறுத்துறாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் பார்க்கலாம், சிக்னல் கிளியரன்ஸ்க்காக தான் நிறுத்தியிருக்காங்க. ரெட்டு சிக்னல் தான் இருக்குது. ஹோப் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்லேயும் அஃபிஷியலாக ஸ்டாப்பிங் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டாங்கன்னா இந்த பகுதி மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்லேயே ட்ரெயின் வந்து ஏற முடியும். சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. மறுபடியும் ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் கான்கோர்ஸ் லெவல், அதாவது டிக்கெட் கொடுக்குற பகுதி இருக்குது. அந்த பகுதியில் ஒரு 50 மீட்டர் நடந்து போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனோம். சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனோட அந்த டிக்கெட் கொடுக்குற அந்த பகுதி வந்து ரீச் பண்ணிடலாம். எஸ்கலேட்டர் வசதியும் இருக்குது, லிஃப்ட் வசதியும் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், அதாவது கான்கோர்ஸ் லெவலுக்கு தான் போகிறேன். இன்னும் சைனேஜ் போர்டெலாம் கொஞ்சம் கிளியராக கொடுத்தாங்கன்னா பயணிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரும் நாட்களில் அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். அதுக்கான சைனேஜ் போர்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலர் ஷீட், அது வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் தான். சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் தாம்பரம் இல்லை கிண்டி, மாம்பலம் போக முடியும். இப்போ நான் மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக தான் நடந்து போகிறேன். ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் நடந்து போனீங்கன்னா இந்த மெட்ரோ ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் வந்து ரீச் பண்ணிடலாம். ஜஸ்ட் நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இறங்கி கான்கோர்ஸில் வந்த பிறகு ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போங்க. லேண்ட்மார்க் வந்து இந்த டிக்கெட் கொடுக்குற பகுதி. இதான் சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டி ஸ்டேஷனோட டிக்கெட் கவுண்டர். அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இருக்குது. இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து க்ரீன் லைன் காரிடார்னு சொல்லுவாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து தொடங்கி சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இந்த மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து ஈக்காடு தாங்கல், அசோக் நகர், வடபழனி, கோயம்பேடு, அண்ணா நகர், சென்னை எக்மோர் வழியாக சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இந்த மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட் தான் இப்போது மெட்ரோ ஸ்டேஷனோட அந்த கான்கோர்ஸ் லெவல் டிக்கெட் கொடுக்குற அந்த பகுதிக்கு வந்தாச்சு. இந்த பகுதி வந்த பிறகு மறுபடியும் எஸ்கலேட்டர் இல்லை லிஃப்ட் வசதி இருக்குது. அதில் ஏறி 3rd ஃப்ளோர் போனோம். 3rd ஃப்ளோரில் தான் உங்களுக்கு அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்கு. 2nd ஃப்ளோரில் தான் எம்ஆர்டிஎஸ் இருக்குது. அதுலேருந்து தான் இப்போ வந்தோம். அந்த எம்ஆர்டிஎஸ் ட்ராக்கோட வியூவும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் பார்க்குற ட்ராக் தான் வந்து சென்னை பீச்லேருந்து தாம்பரம் போகிற ரயில்வே ட்ராக். இது இப்படி தாங்க எம்ஆர்டிஎஸ்லேருந்து மெட்ரோவுக்கு டிரான்சிட் ஆகணும். ஈஸி தாங்க. நீங்கள் கான்கோர்ஸ் லெவல் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனீங்கன்னா மெட்ரோக்கான அந்த என்ட்ரன்ஸ் வந்துடும். அங்கேருந்து எஸ்கலேட்டரோ லிஃப்ட் வசதி இருக்குது. அது மூலமாக டேரெக்டாக வந்து நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரீச் பண்ணிடலாம். ஏன்னா மெட்ரோ பிளாட்ஃபார்ம் வந்து 3வது தளத்தில் இருக்குது. 2வது தளத்தில் தான் எம்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதோட வியூ தான் பார்க்குறீங்க. முதல் தளத்தில் கான்கோர்ஸ் லெவல் டிக்கெட் கொடுக்குற பகுதி இருக்குது. முதல் தடவை பயணம் செய்யும் போது மெட்ரோலேருந்து எம்ஆர்டிஎஸ் இல்லை எம்ஆர்டிஎஸ்லேருந்து மெட்ரோ
டிரான்சிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். அதுக்கான சைனேஜ் போர்டு வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் எம்ஆர்டிஎஸ் பகுதியில் கூடுதலாக வச்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். மக்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த சைனேஜ் போர்டை பார்த்து வந்து போக முடியும். இப்போது சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனோட அந்த மெட்ரோ பிளாட்ஃபார்ம் வந்து ரீச் பண்ணிட்டோம். க்ரீன் லைன் காரிடாரோட டெர்மினல் ஸ்டேஷன் தான் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட். இங்கேருந்து ஈக்காடு தாங்கல் வடபழனி அண்ணா நகர் வழியாக சென்னை சென்ட்ரல் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் தான் நான் வடபழனி வரைக்கும் பயணம் செஞ்சேன். டிக்கெட் ஃபேர் வந்து 24 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நான் வந்து அந்த சிங்கார சென்னை கார்டு யூஸ் பண்ணி தான் டிக்கெட் எடுத்தேன். நீங்கள் டேரெக்டாக அந்த டிக்கெட் கவுண்டர்லேயும் டிக்கெட் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து சென்னை வேன் ஆப்லேயும் டிக்கெட் எடுத்துக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பு இல்லை ஸ்கேன் ஜிபே அது மூலமாகவும் மெட்ரோ டிக்கெட் வந்து எடுக்க முடியும். நான் ட்ராவல் பண்ண டைம் வந்து நான் பீக் ஹவர்ஸ்னால 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் தான் இருந்தது. பீக் ஹவர்ஸில் உங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்து இருக்கும் மெட்ரோ ட்ரெயின். ஸோ 10 நிமிஷம் நான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் வந்து வந்தது. ஸோ இந்த ட்ரெயினில் தான் நான் வடபழனிக்கு பயணம் செஞ்சேன். வடபழனி ரீச் பண்ண பிறகு எவ்வளோ நேரம் மொத்த பயண நேரம் ஆச்சுன்னு வடபழனி வந்த பிறகு நான் சொல்கிறேன். அநேகமாக அடுத்த மாதம் இல்லைனா எலெக்ஷனுக்கு அப்புறம் பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து வடபழனி வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் வந்து இனாகரேஷன் பண்ணிடுவாங்க. அந்த ரூட்டில் மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் ஓப்பன் பண்ண பிறகு வடபழனி இறங்கிட்டு அங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் போரூர் ஐயப்பந்தாங்கல் வழியாக பூந்தமல்லிக்கு பயணம் செய்யலாம். ஸோ டேரெக்டாக திருவான்மியூர்லேருந்து பூந்தமல்லிக்கு எம்ஆர்டிஎஸ் மெட்ரோ காம்பினேஷனில் பயணம் செய்யலாம். அடுத்த நிறுத்தம் ஆனந்தூர். இடதுபுறம் உள்ள கதவுகள் திறக்கும். நீல வழி தடத்திற்கு நீதி இறங்கவும். மெட்ரோ விமான நிலையம் மன்னார்பேட்டை மற்றும் வில்கு நகர் செல்லும் பயணிகள் இங்கு இறங்கி நடைமேடை மாறிக்கொள்ளவும். இந்த ரயில் கோயம்பேடு வழியாக சென்னை சென்ட்ரல் மெட்ரோவிற்கு செல்கிறது. வடபழனி ரீச் பண்ணியாச்சு. கரெக்டாக 3:37 மணிக்கு ரீச் பண்ணியிருக்கோம். திருவான்மியூரில் 2:39க்கு கிளம்பணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 58 நிமிஷம் ஆச்சு ட்ராவல் டைம் மொத்தமாக. நடுவில் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் டிரான்சிட் டைம் வந்து ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. அதே மாதிரி சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனில் ஒரு 10 நிமிஷம் மெட்ரோ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ எல்லாம் சேர்த்து தான் ஒரு 58 நிமிஷம் ஆச்சு. ஸோ இப்படி தான் திருவான்மியூர்லேருந்து வடபழனிக்கு எம்ஆர்டிஎஸ் மெட்ரோவில் பயணம் செஞ்ச போது எனக்கு கிடைச்ச அனுபவம் இதுதாங்க. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.